அவர்கள் தைரியசாலி. என்னுடன் நண்பர்களாக இருப்பதிலிருந்து அது புரியும். ஈராமுருகன் அவர்கள் நல்ல எழுத்தாளர் என்பது நான் மதிக்கும் நல்ல எழுத்தாளர் சொல்லி தெரியும் எனக்கு. சுஜாதா அவர்கள் ஈராமுருகன் ஒருத்தருக்காரன் படிச்சுவாங்க, அவரையும் பிடிக்கும் என்று சொன்னால் என்னை பிடிப்பது போல் அவரையும் பிடிக்கும் என்பதன் அர்த்தம் அது கவனித்தது. அப்படித்தான் நான் அவரை படிக்கவும் பிடிக்கவும் நேர்ந்தது. சுஜாதா அவர்களுடன் பேசும்பொழுது இப்படி எல்லா நாடகங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டதுண்டு. அந்த ஆசையின் ஒரு நிறைவேற்றலாக இருக்கிறது. இதில் ஆரம்பம் மூன்றாவது நாடகம் தானே, மூணாவது தானே, தேர்ட் ஸ்டேஜ் 5 நாடகங்கள் நடந்திருக்கின்றன. என்னை பொறுத்தவரை நாடகத்தில் ஃபர்ஸ்ட் 5 நாடகங்கள் கணக்கு கிடையாது. ஏன்னா எல்லா துறைகளையும் திருத்தி கொண்டு so I built them many more plays like this. இப்போ வேற மாதிரி வேறு கோணத்தில், அதுவும் தமிழ் நாடகங்கள் வேறு கோணத்தில் சென்று கொண்டிருக்கின்றன. வித்தியாசமான முயற்சி. இதில் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு இதில் விமர்சனம் சொல்லி இவர்கள் மனதை தளர்வும்படியும் செய்து விடாமல் செய்தமைக்கு நன்றி என்று சொல்வதுதான் முக்கியம். ஏன்னா இதில் நான் எவ்வளோ கெட்டிக்காரன்னு காட்டிக்கிறது முக்கியம் இல்லை, அவங்க எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஒரு விமர்சனமாக எனக்கு அந்த கடமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இவங்களை எப்படியாவது அடுத்த நாடகம் போட விடாமல் தடுக்கிறதுன்னு நினைக்கிற ஒரு விமர்சனம் உண்டு. இன்னொரு நாடகம் இவர்கள் போட தூண்ட வேண்டும் என்ற ஒரு விமர்சனம் உண்டு. அந்த விமர்சனம் தான் நினைக்கிறேன். பாக்கி ஏதாவது பிழை இருப்பதாக எனக்கு தெரிந்தால் நான் தனியாக போட்டுதான் வருவேன், அது திருத்தப்படும். மற்றபடி இந்த குழுவில் எல்லாரும் இவ்வளவு ஆர்வமாக, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சினிமாவில் தான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சினிமாவில் கோடிக்கணக்கான சம்பளம் வாங்குறாங்க, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க, ஒத்திகைக்கு மரியாதையே கிடையாது. எனக்கு அந்த ஒத்திகைக்கு நேரம் ஒதுக்கும் யாரை பார்த்தாலும் மரியாதை வந்துவிடும். அதுவும் பல கோடி மக்கள் பார்க்கும் ஒரு சினிமாவுக்கு ஒத்திகை பார்க்க தயங்கும், தனக்கு கீழான ஒரு செயல் இன்ஃப்ராடிங் என்று நினைக்கும் அந்த கலைஞர்களுக்கு முன்னால் இந்த கலைஞர்களை பார்க்கும்போது காட்டு கலந்தது. நான் ஒரு லாட்டரி சீட்ல பொறுக்கி போட்ட மாதிரி டெர்மினஸ்க்கு போறதுக்கு ஒரு ஸ்டாப் முன்னாடி டிகேஎஸ் நாடக சபையில் அந்த பஸ்ஸில் ஏறணும். அதில் கிடைத்த அனுபவம் இன்று வரை எனக்கு புகழாக பணமாக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த உழைப்பு நாடகம் ஒன்று ஜெயிக்கும், தோக்கும், ரசிகர்கள் பாராட்டுவார்கள், பாராட்டாமல் போகலாம். ஆனால் இந்த முயற்சி வீண் போகாது. இதிலிருந்து ஏதாவது ஒரு நல்லது நடந்தே தீரும், நாடகத்திற்கும் உங்களுக்கும். இதில் இவங்க சினிமாவில் நடிக்கிறார்கள் என்பது சந்தோஷம். பட் இந்த முயற்சிகளை அந்த ஈர்ப்பு காரணமாக கைவிட்டு விட வேண்டாம். இது ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு கூட்டத்திற்காக இவ்வளவு உழைத்திருக்கிறீர்கள். அந்த உழைப்புக்கு பெரிய கூட்டத்திற்கு கூத்தாடும் என்னை போன்றவர்கள் வணங்க வேண்டியது கடமையாக. இதில் நடித்த அனைவருக்கும் பாராட்ட சொல்ல வேண்டியது என் கடமை. இது எங்கள் அண்ணாச்சி டி.கே. சண்முகத்தின் குரலாக நினைத்து பெற்றுக் கொள்ளுங்கள்.